ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட்டும் ஒரு செயின் சாம் வச்சு சில்வர் செயின் ஒன்றும் கஸ்டமைஸ்டு ஆர்டர் வந்து ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அவங்க கேட்ட பீட்ஸ் கலர் பீட்ஸ் வந்து இந்த கலரில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட் வந்து ஒரு சைடும், அவங்க சொன்ன ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஒரு சைடும், சாம் வந்து ஹார்ட் அண்ட் சாம் வந்து இன்னொரு சைடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணோம். நம்மக்கிட்ட வந்து நிறைய செயின் இருந்துச்சு. ஸோ கோல்டன் கலரில் வந்து 2 மாடல் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய ரிங் வச்சு, கொஞ்சம் சின்ன ரிங் வச்சு. அதே மாதிரி சில்வர் செயின்லேயே வந்து 2-3 மாடல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய ரிங் வச்சு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரிங் வச்சு இருந்துச்சு. ஸோ எல்லா மாடலுமே அவங்கக்கிட்ட காமிச்சோம். அவங்க வந்து இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலில் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ண பட்டர்ஃப்ளை சாம் வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து செயின் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அவங்க இதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி செஞ்சு அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதை மேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேங்க்யூ கார்டுக்குள்ளே பிரேஸ்லெட்டையும் செயினையும் வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பபிள் ரேப் போட்டு ரேப் பண்ணிவிடுவோம். இப்போ கொரியருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கொண்டு போயிட்டு கொரியர் ரெடி பண்ணிவிட்டு கொரியர் ஸ்லிப்பை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரேஸ்லெட்டும் செயினும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் உங்களுக்கு மேக் பண்ணணுன்னா கமெண்ட் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள்.